தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அறிவு சாலவைக்கு என் அடுத்த வணக்கம். இதோ என் உரையின் துவக்கம். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். பெருந்தலைவர் காமராசர் பற்றி என்ற பாரதியின் கனவை நனவாக்கிய கருப்பு காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றி பேச பெருமை கொள்கிறேன். பெருந்தலைவர் என்பார், படிக்காத மேதை என்பார், கல்வி நாயகன் என்பார், கிங் மேக்கர் என்பார், ஏழை பங்காளன் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்ல நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே கொஞ்சம் தமிழாலே அழைப்பர் கருப்பு காந்தி என்று. யார் இந்த கருப்பு காந்தி? காந்தியை போல் ஒரு மனிதர் இல்லை. காந்தியை போல் இங்கு யாரும் பிறப்பதில்லை. இந்த வாதத்திற்கு முடிவு கட்ட பிறந்தவர் தான் இந்த கருப்பு காந்தி. விருதுப்பட்டி தான் இந்த விடிவெள்ளி முளைத்த ஊர். சிவகாமியின் மகனாய் பிறந்து சீர்மிகு இந்தியாவிற்கே பிள்ளையான கருப்பு நிலா. ஒன்றா இரண்டா சாதனைகளை எண்ணிவிட எண்ணிலடங்கா சாதனைகளை செய்துவிட்டு இன்று எல்லோரையும் மீண்டும் பிறந்து வா என்று ஏங்குவிட்டு சென்றவர் அல்லவா அவர். காமராசர் நம் இந்தியாவிற்காக தீட்டிய திட்டங்கள் தங்க இடத்தின் மேல் வைரம் பதித்தாற் போல் நாடெங்கும் மின்னி ஒளி வீசுகிறது. மயிலுக்கு போர்வேலித்தான் பேகன், மக்களுக்கே வேர்வை சிந்தினார் காமராசர். மூவேந்தர் காலத்தில் நடக்காத அதிசயம் எல்லாம் இந்த முதலமைச்சர் காலத்தில் நடந்துள்ளது. 1954ஆம் ஆண்டு புத்துயிர் ஊட்ட தமிழ் புத்தாண்டில் முதல்வர் அரியணையில் அமர்ந்து அலங்கரித்தார். பொற்கால ஆட்சி என்றதும் கண்முன்னே வந்து நிற்பது கர்ம வீரரின் ஆட்சிதான். ஒரு அரசியல் தலைவர் எப்படி ஆள வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரே விடை காமராசர். நீ ஆண்டதோர் 9 ஆண்டுகள், உன் சாதனைகள் பேசுகிறது பல 100 ஆண்டுகள். பெருந்தலைவர் காமராசர் பற்றி கவி பேரரசு வைரமுத்து சொல்வார், மனித உடலில் 3 பள்ளங்கள் உண்டு. முதலாவது வயிற்று பள்ளம், அதை சோற்றால் நிரப்ப வேண்டும். இரண்டாவது இதய பள்ளம், அதை அன்பால் நிரப்ப வேண்டும். மூன்றாவது மூளை பள்ளம், அதை அறிவால் கல்வியால் நிரப்ப வேண்டும். இதில் முதலாவது வயிற்று பள்ளத்தை நிரப்பாமல் 3வது மூளை பள்ளத்தை ஒருவராலும் நிரப்ப முடியாது. அதை செய்து காட்டியவர் கர்ம வீரர் காமராசர் என்று சொல்வார். விடுதலை கிடைத்த இத்தனை ஆண்டுகளில் தேசம் என்னும் வாசம் வீசும் அவர் பெயரை வரலாற்றில் வைத்துக் கொண்டிருப்பது அவரது வாழ்க்கையால் மட்டுமல்ல, வைத்து போயிருக்கும் சாதனைகளுக்காகவும் தான். என்னும் எழுத்தும் கண் என்றார் வள்ளுவர். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றார் ஔவையார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற அதிவீர ராம பாண்டியன் வாக்கிற்கிணங்க ஏழை பிள்ளைகளும் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக கையேந்தி பிச்சை எடுத்த பிதாமகன் அல்லவா நீர். சொத்தை இல்லாதவர்களுக்கு கல்வி என்னும் சொத்தை வழங்கி ஆயிரம் ஆண்டுகள் வழங்க மறுக்கப்பட்டு வந்த கல்வியை அனைவருக்கும் இலவசமாக்கி கல்வியிலே புரட்சி செய்து உருவாக்கிய கல்வி திட்டம் என்று கண்முன்னே பல இடங்களில் கற்கண்டாய் இனிக்கிறது. ஆடுமை போனும் மாடுமை போனும் படித்த நாடு காக்க வேண்டும் என்று எண்ணி சிறார்களுக்கு சோறு போட்டு பள்ளிக்கு வர பண்ணினார். ஏறு பிடித்த கைகளுக்கு ஏடு கொடுத்த மகான் அவர். நீ படிக்கவில்லையே தவிர இந்த தேசத்தையே படிக்க வைத்த படிக்காத மேதை. அவர் கல்வியை மட்டுமா வளர்த்தார்? இல்லை இல்லை, நம் நாட்டின் முதுகெலுமான விவசாயத்தையும் வளர்த்தார். நாடு வளமாக விவசாயம் செழிக்க அமராவதி, ஆரணியாறு, கீழ்பவானி, மணிமுத்தாறு, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, புள்ளம்பாடி, வைகை, காவிரி டெல்டா என பலமான அணைகளை விவசாயிகளுக்கு பரிசாக தந்தவர். பல பாலங்கள் கட்ட தானே பாலமாக இருந்தவர். கல்லணை கட்டினான் கரிகாலன், பல்லணைகள் கட்டினார் காமராசர். அதோடு மட்டுமா, நெய்வேல் நிலக்கரி திட்டம், மேட்டூர் காகித தொழிற்சாலை, பெரம்பூர் ரயில்பட்டி தயாரிப்பு, ஆவடி பீரங்கி கனரக வாகன தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, சென்னை, மதுரை, திண்டுக்கல், அம்பத்தூர், ராணிப்பேட்டை என மாவட்டம் தோறும் தொழிற்பேட்டைகள் தொடங்கப்பட்டன. பஞ்சாலைகள், நெசவாளிகள், சர்க்கரை ஆலைகள், சிமெண்ட் ஆலைகள், கல்பாக்கம் அணுமின் நிலையம், சேலம் இரும்பு உருக்காலை என பல தந்து நாட்டின் பொருளாதாரத்திற்கும் வித்திட்டவர். படிப்பறிவை விட அனுபவ அறிவால் பல திட்டங்கள் வகுத்து அதில் வலிமை இருந்த போதும் எளிமையோடு இருந்தவரை வரலாறு வாயடைத்து பார்த்தது. வேட்டை கட்டிய தமிழனாலும் சாதனைகள் படைக்க முடியும் என்பதற்கு அடையாளமாய் விளங்கினார். முற்றிலும் துறந்த ஆதிசங்கரரும் பட்டினத்தாரும் கூட துறக்க விரும்பாத உறவு தாயின் உறவு. அத்தகைய தாயின் உறவையும் தன் பொது வாழ்வு தூய்மைக்காக தள்ளி வைத்த அதிசய தலைவர். வாழ்ந்தவர் நிறைவரும் வரலாறு படைத்ததில்லை, வரலாறு படைத்திடவே வாழ்ந்தவன் நீர். நேர்மைக்கு இலக்கணம் நீதானே, உன்னை போல் எவரும் இல்லை இந்நாட்டில். பட்டங்கள் நீ வாங்கவும் இல்லை, சட்டங்கள் பல படிக்கவும் இல்லை. ஆனால் சகாப்தமானால் பின்னாளிலே. காமராசரே, இந்தியாவே உன்னிடம் இருக்கிறது, ஆனால் உன் சட்டைப்பை காலியாக இருக்கிறது. இது கவிதை அல்ல, காமராசரின் எளிமை, ஒட்டுமொத்த தேசத்தின் நேர்மை. இதுவே வரலாற்று உண்மை. காமராசர் மறைந்தார். அவர் வாழ்ந்த வீட்டை வீட்டின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவர் உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அவர் பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. இவரை போன்ற உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவரை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறு சந்தித்திடுமா என்பது சந்தேகமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி.